நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா? வேண்டாம். வெறுமனவே சேல்ஸ் மட்டும் பண்ணாம, உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட உருவாக்குங்க. என்னதான் உலகத்துல நல்ல போன்ஸ் குறைஞ்ச விலையில இருந்தாலும், நம்ம எல்லாரும் ஐபோன் வாங்க தான் ஆசைப்படுவோம். ஏன்னா, ஆப்பிள் என்ற பிராண்ட். உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்கும் போது, மக்கள் உங்களை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஒரு நம்பிக்கை உருவாகும். அதை விட ரொம்ப முக்கியம், மக்கள் நீங்க விக்கிற பொருளோட வேல்யூவை பார்ப்பாங்களே தவிர, பிரைஸே இல்ல. கேஜிஎஃப்ல கூட வரும்ல, பிராண்ட். சோ, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண யோசிக்கிறீங்களோ, இல்ல ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்காக ஒரு பிராண்ட உருவாக்குறது ரொம்பவே முக்கியம். எனக்கு புரியுது. ஒரு பிராண்ட எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஒரு ஃபீல்ட செலக்ட் பண்ணுங்க. அந்த ஃபீல்டுல உங்க பிராண்டுக்கான பர்பஸ் ஒன்று முடிவு செய்யுங்க. 2வது, கண்டிப்பா உங்க பிராண்டுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்காரணம் கொண்டும் கஸ்டமரோட திருப்தியில அதிக கவனம் செலுத்துங்க. 4வது, இது எல்லாத்தையுமே நீங்க தொடர்ச்சியான ஈடுபாடோட முன்னெடுத்தீங்கன்னு சொன்னா, மக்கள் உங்களை கட்டாயம் ஒரு பிராண்டா ஏத்துப்பாங்க. எல்லாராலையும் ஒரு பிசினஸ் உருவாக்கிட முடியும். ஆனா ஒரு சிலரால மட்டும்தான் காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிற ஒரு பிராண்ட உருவாக்க முடியும். நீங்க என்ன செய்ய போறீங்க?